ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு டாபிக் யூனிட் 6. அதாவது பழைய சிலபஸ்ல வந்து யூனிட் 8 இருந்தத இப்ப யூனிட் 6 வந்து மாத்திட்டாங்க. டிஎன்பிஎஸ்சில இருந்து யூனிட் 6க்கு நமக்கு எத்தனை கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படின்னா 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து ஒரு யூனிட். இது வந்து நம்ம வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த யூனிட்ல இருந்து உங்களுக்கு குரூப் 1ல அதிகப்படியான கேள்விகள் வரும், மெயின்ஸ்லயும் அதிகப்படியான கேள்வி வரும். இதை வந்து நம்ம ஃபுல்லா படிச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி இதுல இருந்து அதிகப்படியான கேள்விகள் உங்களுக்கு வந்து நீங்க வந்து நிறைய மார்க் வந்து இன்னும் ஸ்கோர் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, யூனிட் 6 அதுல என்னென்ன டாபிக் எல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் சமூகம். இந்த தமிழ் சமூகத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சங்க காலத்தை பத்தி, சங்க காலம் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். அடுத்தது சங்க இலக்கியங்கள் பத்தி பார்க்க போறோம். மூணாவது சங்ககால மக்களுடைய வாழ்க்கை முறையை பத்தி பார்க்க போறோம். நாலாவது தமிழ் சமுதாயம் தொடர்பான வரலாறு. யூனிட் 6ல இருந்து உங்களுக்கு 20 கேள்வி வரும். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் தமிழ் சமூகம். தமிழ் சமூகத்துக்கு இந்த 4 டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு 2 கேள்விகள் கண்டிப்பா வரும். முக்கியமான விஷயம் இன்னொன்னு என்னன்னா, தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் கீழ் நம்ம என்னன்னா, நார்மலா நமக்கே தெரியும், கீழடி தெரியும், ஆதிச்சநல்லூர் தெரியும், பையம்பள்ளி தெரியும், கொடுமணல் தெரியும். இந்த மாதிரி ரொம்ப ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஊர்கள், அங்க என்னென்ன கிடைச்சிச்சு, அது எந்த காலத்தை சேர்ந்தது, அந்த மாதிரி எல்லாம் பார்க்க போறோம். அதே மாதிரி இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, பட்ஜெட்ல அடிக்கடி, அதாவது தமிழக அரசனுடைய நிதிநிலை அறிக்கையில அடிக்கடி குறிப்பிடக்கூடிய இடங்கள் எல்லாமே நிறைய இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து இதை வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூனிட் 6ல 2வது டாபிக்க திருக்குறள் பத்தி பார்க்க போறோம். இந்த திருக்குறளுக்கான சோர்ஸ் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு தமிழ், அதாவது பொது தமிழ்ல கொடுக்கப்பட்ட அந்த 20 அதிகாரங்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா புக்ல எங்கெங்கெல்லாம் திருக்குறள் வந்து கவர் ஆகுது அப்படிங்கறதை நம்ம பார்க்கிறோம். இது 2 நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னாவே திருக்குறள்ல வந்து நீங்க கேக்குற எப்படியும் வந்து தமிழ்ல வந்து உங்களுக்கு, அதாவது பொது தமிழ்ல உங்களுக்கு 2-3 கேள்வி வந்து திருக்குறள்ல இருந்து கேட்பாங்க. ஜிஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7ல இருந்து 8 கேள்விகள் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. மூணாவது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய சமூக அரசியல் இயக்கங்களை பத்தி பார்க்க போறோம். இதுல என்னென்ன டாபிக் எல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சமூக சீர்திருத்தங்கள். சமூக சீர்திருத்தங்கள்ல தமிழ்நாட்டுல என்னென்ன நடந்துச்சு, எந்தெந்த காலகட்டத்துல நடந்துச்சு, சமூக அரசியல் பொருளாதார ரீதியா என்னென்ன சமூக மாற்றங்கள் எந்தெந்த சீர்திருத்தவாதிகளால தமிழ்நாட்டுல கொண்டு வரப்பட்டது, அது எந்த அளவுல பின்னாளில் தோன்றிய அந்த இயக்கங்கள் மூலமா அது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த சமூக அரசியல் மாற்றங்கள்ல பார்க்கலாம். அதுக்கப்புறமா தமிழ்நாட்டினுடைய அரசியல், இதான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தோன்றிய நீதி கட்சி முதல் இப்ப இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் வர என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க, யாரோட ஆட்சி எப்படியெல்லாம் இருந்துச்சு, அதுல ராஜாஜி வருவாரு, காமராஜர் வருவாரு, பெரியார் வருவாரு, அண்ணா வருவாரு, இன்னும் நிறைய தலைவர்கள். நம்ம டிஎன்பிஎஸ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து சின்னதா இருக்கக்கூடிய நம்ம வந்து அதிகமா ஃபெமிலியரா
தெரியாத நபர்களுடைய தகவல்கள் எல்லாமே கேட்கறாங்க. அதை பத்தியும் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். அடுத்தது 4வது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு. இந்த டாபிக்கில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விடுதலை காலகட்டத்துல தமிழ்நாட்டினுடைய பங்கு என்ன, விடுதலை போராட்டத்துல தமிழ்நாட்டு போராட்டவாதிகளுடைய பங்கு என்ன, மித தேசியவாதிகள் யாரு, தீவிர தேசியவாதிகள் யாரு அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தமிழ்நாடு சார்பா மட்டும் உங்களுக்கான விஷயங்கள் இதுல வந்து கொடுக்கப்படும். இதுலயே இன்னொரு டாபிக் என்ன பாத்தீங்க அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்னு உங்களுக்கு சிலபஸ்ல டீகோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான டாபிக். இதையும் நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக் கீழே பாத்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் புக் பிளஸ் அவுட் சோர்ஸ் ரெண்டுமே சேர்ந்தாதான் நம்ம இந்த டாபிக்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து அஞ்சலை அம்மாள் இருக்காங்க, அம்புஜத் அம்மாள் இருக்காங்க, ஜான்சி ராணி, அதாவது ஜான்சி ராணி தொடங்கி அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அஞ்சலை அம்மாள், அம்புஜத் அம்மாள், இன்னும் நிறைய பெண் சுதந்திர போராட்ட வீரர்கள் பத்தி எல்லாம் இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தலைவர்கள் பத்தி பார்க்க போறோம். எந்த மாதிரியான தலைவர்கள் அப்படின்னா, அரசியல் மற்றும் சீர்திருத்தம் தலைவர்கள் டாபிக்ல அரசியல் மற்றும் சீர்திருத்தங்கள் சம்பந்தமான தலைவர்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸ்பெசிபிக்கா யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கண்டிப்பா அண்ணா பத்தின கேள்வி இடம்பெறாத கேள்வித்தாள்களே கிடையாது. அதனால அண்ணா பத்தி கண்டிப்பா பார்க்க போறோம். பெரியார பத்தி, ராஜாஜி பத்தி, இன்னும் நிறைய வரதராஜு நாயுடு இருக்காரு, செண்பகராமன் இருக்காரு, அவங்கள பத்தி பற்றின தகவல்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்ம கண்டிப்பா இந்த கிளாஸ்ல வந்து கொண்டு வந்துருவோம். அதே மாதிரி இதுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கணும், யூனிட் 6க்கான புக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, நீங்க தனியா அவுட் சோர்ஸும் படிக்கணும், புக் கண்டென்ட்டை ரொம்ப ரொம்ப முக்கியமா இதை வந்து படிச்சு வச்சுக்கணும். புக்ல இருந்து இதுல வந்து மொத்தம் 20 கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு புக்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஒரு 10 கேள்வி வந்துடும். இதை வந்து அதாவது யூனிட் 6 பாக்குறப்போ உங்களுக்கு 20 கேள்வி அப்படிங்கிறப்போ, பிரிலிம்ஸ்க்கு தான் உங்களுக்கு 20 கேள்வி, மெயின்ஸுக்கு பாத்தீங்கன்னா 25ல இருந்து 30 கேள்வி வரும். அதனால இந்த டாபிக்கை நீங்க ரொம்ப ரொம்ப டீப்பா படிச்சு வச்சுக்க, இன்டெப்தா படிச்சு வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது.